ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம ஃபுட் ஆர்டர் போடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கோல்டை டிஜிட்டலாக வாங்குறது அப்படிங்கிறது. பட் நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாம் டிஜிட்டல் கோல்டும் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டிஜிட்டல் கோல்ட்ஸும் அதெல்லாம் இட் டசன்ட் கிளிட்டர்ஸ். அது எல்லாமே பொன்னல்ல. நம்ம எந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு வாங்கணும், எதை தேர்ந்தெடுக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் அதை நம்ம வாங்கலாமா வேண்டாமா, அது வாங்குறதுனால நமக்கு லாபமா நஷ்டமா, அண்ட் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், அதில் என்ன ஏது ரிஸ்க்குங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிஜிட்டல் கோல்டை பற்றிய ஒரு கம்ப்ளீட் ஐடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்குற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு Crack World. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது சிம்பிள், நம்ம கோல்டை டிஜிட்டலாக ஆன்லைனில் வாங்குறது தான் டிஜிட்டல் கோல்டு. இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்கு போய் நீங்கள் கோல்டை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இதை நம்ம ஃபிசிக்கலாக போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம். பட் இப்போ என்னென்னா எல்லாமே ஆன்லைன்லேயே அந்தந்த கம்பெனிஸே அவங்க பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த அவங்கள்துலேயே போயிட்டு நம்ம ஜஸ்ட் ஆன்லைன்லேயே போய் ஒரு பியூர் கோல்டோ இந்த மாதிரி கோல்டோ நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது அந்த கம்பெனிஸ் அந்த கடைக்காரங்க அவங்க பிளாட்ஃபார்ம் போடுறது தவிர்த்துட்டு இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கூகுள் பேயில் நீங்கள் இதை பண்ண முடியும். ஃபோன்பே, அப்புறம் பேடிஎம், அப்புறம் 5 பைசா, அப்புறம் ஜூபிட்டர் மணி, இந்த மாதிரி சொல்லிட்டு பல பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் மினிமம் 10 ரூபா இல்லை 100 ரூபாயிலேருந்து உங்களால் கோல்டுங்கிறத இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இனிமேட்டு பெரிய பெரிய ஒரு 5000 10,000ங்கிற அவசியமே உங்களுக்கு தேவையில்லை. 10 ரூபா 100 ரூபாயில் ஆரம்பித்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் உங்களால் டிஜிட்டல் கோல்டுங்கிறத ஆன்லைனில் வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கோல்டு எல்லாமே ரொம்ப சேஃபாக வால்ட்டில் சேவாக இருக்கும். அந்த வால்ட்டை எந்த கம்பெனிஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எம்எம்டிசி பேம் அப்படிங்கிற கம்பெனி, அதுக்கப்புறம் ஆரோ கோல்டு, அதுக்கப்புறம் ஆகுமெண்ட், இந்த மாதிரி பல கம்பெனிஸையும், இந்த மாதிரி கம்பெனிஸுங்க எல்லாமே இது மேக்ஸிமம் கவர்மெண்ட் பேக்டு பண்ணப்பட்ட கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அந்த வால்ட்டை கம்ப்ளீட்டாக இன்ஷூர் பண்ணி அந்த கம்பெனி அந்த வால்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க தான் இந்த கம்ப்ளீட்டாக எல்லா கோல்டை ரீஃபைன் பண்ணுறது, மின்ட் பண்ணுறது, அதாவது கம்ப்ளீட் அந்த 24 கேரட்டாக ஒரு பியூர் கோல்டாக இவங்க தான் இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் மின்ட் பண்ணி இவங்க தான் நமக்கு கோல்டை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் எல்லா விதத்துலையும் இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த மற்றபடி இந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே சொல்கிறோம்ல, இவங்க ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம், நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மாக ஹெல்ப் இருக்காங்களே தவிர நம்ம கோல்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மேஜரை நம்ம சொல்லக்கூட இந்த சேஃப் கோல்டு, அதுக்கப்புறம் எம்எம்டிசி, இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன அப்படி இன்னொரு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா கூட அவங்க அந்த காசை வாங்கிட்டு அந்த 100 ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கத்தை உங்களுக்காக வாங்கி அந்த லாக்கரில் வச்சுருவாங்க. ஸோ இந்த லாக்கரில் வைக்கும்போது இது கம்ப்ளீட்டாக பியூர் கோல்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பியூர் கோல்டு இது ஆடிட் பண்ணப்பட்ட ஒரு கோல்டை அந்த லாக்கரில் வச்சு அவங்க வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் இதை புதுசாக மறுபடியும் கோல்டு வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் வேணா வச்சிருக்க கோல்டை நான் ரொம்ப வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லிக்விடிட்டி ஈஸியாக வாங்குறது விற்கிறதுங்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஜிட்டல் கோல்டுங்கிறது ரொம்ப மேஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ டேட்டாவில் பார்த்தா இந்த 2025 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு வாங்குறவங்களோட அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தா கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் டிரான்சாக்ஷன் அந்த யூபிஐ மூலமாக டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. வர்த் ஆஃப் 761 crore மதிப்புள்ள கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தா வெறும் 8 மாதத்தில் 10 கோடி டிரான்சாக்ஷனாக அது வளர்ந்துருக்கு. அண்ட் அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 1183 கோடி. ஸோ டிரான்சாக்ஷன் மட்டுமே பார்த்தா அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப மேஸோ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மக்களும் பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக, இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குல்ல, நம்ம கடைக்கு போகணும், என்ன கோல்டு எதுங்கெல்லாம் பார்க்கணும், எந்த அவசியமே கிடையாது. நம்ம என்ன கோல்டு வேணுமோ டிஜிட்டலாக நம்ம டக்கு டக்குன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம்.
எப்போ நமக்கு அது வந்து தேவையோ அது நம்ம டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம அந்த கோல்டை வந்து அவங்க ஃபிசிக்கல் டெலிவரியும் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் இந்த டிஜிட்டல் கோல்டுங்கிறது வந்து ரொம்ப வேகமாக இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இது கோல்டு வந்து நம்ம ஆன்லைனில் இப்போ டிஜிட்டல் இந்த ETF-எல்லாம் நம்ம வாங்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டுங்கிறது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் ப்ராப்பராக ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு இன்னுமே பண்ணலை. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் கோல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு பணத்தை நம்ம காசை கொடுத்து டிஜிட்டல் கோல்டை வாங்குவோம். அண்ட் அதை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பிளாட்ஃபார்மு. ஸோ அதை ஹோல்ட் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப ரெப்பீட்டடான இந்த MMTC, அதுக்கப்புறம் அந்த MMTC PAMP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து மேஜராக இவங்க வந்து இந்த கோல்டு எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸில் போய் அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய கோல்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எதுவுமே வந்து ரெகுலேட்டடாக இருக்காது. அண்ட் இது எல்லாமே நீங்கள் போடக்கூடிய பணம் எல்லாமே திடீர்னு நாளைக்கு அவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிடும். அதனால தான் ரெப்யூட்டட் கம்பெனிஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோல்டு ETF, சாவரன் பாண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இருக்கக்கூடிய ரெகுலேஷன் செபி ரெகுலேட் பண்ணும் எல்லாமே. ஸோ அப்படி இருக்க மாதிரி செபி வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு எதுக்குமே எந்த ரெகுலேஷன்ஸுமே கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து இன்னும் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கும். முதல்ல கோல்டு ETF-னா என்ன, ஏன்னா கோல்டு ETF நம்ம டிஜிட்டல் தானே நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கோல்டு ETF இங்கே டிஜிட்டல் கோல்டு. இப்போ கோல்டு ETF அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும், அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போடலாம். அதுலேயே நீங்கள் 10 ரூபா 50 ரூபா 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் கோல்டு ETF கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபியூச்சருக்கு நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலான ஒரு கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ அந்த கோல்டு நீங்கள் இந்த கோல்டு ETF கம்ப்ளீட்டாக வித்துட்டு நீங்கள் அந்த ஃபிசிக்கல் கோல்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இங்கே டிஜிட்டல் கோல்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதே சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதுக்கு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் அது இதுன்னு எதுவுமே ஓப்பன் பண்ண தேவையில்ல. ஒரு brokerage ஒரு நார்மலாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதை நம்ம சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நார்மலாக டேரெக்டாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஆரம்பிச்சலாம். இதுக்கு டிமேட்டுங்கிறது தேவைப்படாது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண இந்த அமௌண்ட் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் அதுக்கு நிகரான டிஜிட்டல் உங்களுக்கு வந்து அந்த கோல்டை வந்து பேக்கப் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அதை வாங்கலாம், விற்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது ஃபிசிக்கலாகவே டெலிவரி பண்ணுறங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரி கொடுத்தா ஃபிசிக்கல் கோல்டாகவே அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் இந்த ETF-க்கும் இதுக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன, இந்த ETF-க்குங்கிறது அதிகபட்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஒரு 0.5% ஒரு 1/4% அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா. பட் இங்கே என்ன இந்த டிஜிட்டல் கோல்டு என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குற மாதிரியே செலவுகள் தான் இதுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வேஸ்டேஜ் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது, செய்கூலி சேதாரம்லாம் இருக்காது. பட் GST இதுக்குமே வரும். நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு 3% GSTங்கிறத போட்டு தான் வாங்குவாங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு கோல்டை ஃபிசிக்கலாக நீங்கள் எடுக்கும்போது அப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு. இப்போ இந்த கோல்டோட ஆக்சஸ் இது எப்படி எந்த அளவுக்கு சுலபமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை ஆக்சஸ் பண்ண. நம்ம நேரில் போய் ஒரு கோல்டை வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே ரொம்ப ஈஸியாக வாங்க முடியறதுனால இதுவே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இதை வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க அதிகமாக ஃபிசிக்கல் கோல்டை தவிர்த்துட்டு இதை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது பக்கம் பார்த்தா, இன்கேஸ் நான் இங்கேருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்போ ஏதோ ஒரு கல்யாணத்துக்காகவோ ஏதோ வாட்எவர் ஒரு ரீசனுக்காக நான் கோல்டு வாங்கணும். பட் அப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக போய் நான் அப்போ கோல்டு வாங்குறத விட இப்போ நான் வாங்கினா செய்கூலி சேதாரம் அது இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் அந்த டைமில் வாங்கும்பொழுது ப்ராப்ளி அப்போ இருக்கிற டிசைன்ஸ் நான் வாங்கிப்பேன். அந்த மாதிரிலாம் பிளான்ஸ் நிறைய பேர் வச்சுருவாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, இப்போத்துலேருந்து நான் இந்த டிஜிட்டல் கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா அப்போ விலை ஏறி இருக்கலாம் 10 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ நான் டிஜிட்டல் கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வாங்கக்கூடிய கோல்டு அளவுக்கு இந்த என்னோட வளர்ச்சியாக இருக்கும். அப்போ நான் அதை அப்படியே ஃபிசிக்கல் கோல்டாக மாற்றிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இன்னும் பல பேர் இப்போ தற்போதைக்கு என்னோட வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் இந்த செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க இப்போ டிஜிட்டல் கோல்டு பக்கமும் அந்த பக்கம் அப்படியும் வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் கோல்டு மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய இந்த கம்பெனிஸ் தனிஷ்க்கு, ஜாயோலுக்காஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ இதுதான் ட்ரெண்டு அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெண்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதையும் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக வந்து மாற்றிடுறாங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டு வாங்குறவங்க நீங்கள் இப்படி கூட வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டுலாம் ப்ரைஸிங் எப்படி, இது விலை எப்படி இருக்கும், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, டிஜிட்டல் கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா இங்கே 2 விஷயம் நம்ம நோட் பண்ணோம். ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னொன்று வந்து கோல்டு கஸ்டோடியன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக வாங்க போகிறோம் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க தானே கோல்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த கோல்டு கஸ்டோடியன் அப்படின்னா நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய கோல்டு எல்லாமே எங்கே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் கோல்டு கஸ்டோடியன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த MMTC, இந்த PAMP அப்பெல்லாம் சொல்லலாம், PAMP இவங்கெல்லாம் வந்து கோல்டு கஸ்டோடியன்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கும் சில சின்ன சின்ன மைனர் சார்ஜஸ் அவங்க வச்சு
வச்சுவாங்க. ஸோ இந்த சார்ஜஸ்க்கு பேஸ் பண்ணி இது இல்லாமல் ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த சின்ன சின்ன சார்ஜஸ்க்கு பேஸ் பண்ணி நம்மளோட அந்த டிஜிட்டல் கோல்டோட ப்ரைஸிங் கொஞ்சம் முன்ன பின்னுங்கிறது இருக்க தான் செய்யும். அண்ட் இப்போ ஃபைனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமே வந்துட்டு இதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நம்பிக்கைத்தன்மையான ஒரு கஸ்டோடியன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் எப்போவுமே நம்மளோட கம்ப்ளீட் கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் எல்லாமே சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் பல கஸ்டோடியன்ஸ் இல்லை பல பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை பல ஃபின்டெக் ஆப்ஸ் எல்லாமே அவங்களே அவங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து காசை வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கோல்டு வாங்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஆப்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லையும் போயிட்டு மக்கள் பல பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் பெரிய ப்ராப்ளமே வருது. ஏன் அப்படின்னா இது இன்னும் பெரிய அளவுக்கு ரெகுலேட் பண்ணப்படாத காரணத்தினால நீங்கள் போடக்கூடிய அப்ளிகேஷன் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த ஃபின்டெக் ஆப் எதுவாக இருந்தாலுமே இன்கேஸ் அவங்க ஒரு காலத்தில் ஏதோ ஒரு டைமில் ஒரு போதாத காலத்தில் ஏதோ மேபி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணமுமே வந்து கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும். அண்ட் இதை நீங்கள் மறுபடியும் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய 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 பிரச்சனைக்கு உள்ளாக்கும். அதனால தான் எப்போவுமே ரொம்ப சேஃபான ரொம்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சேஃபஸ்ட் கஸ்டோடியனாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய எம்எம்டிசி பேம்ப்பு இல்லை இந்த சேஃப் கோல்டு இல்லாட்டி நீங்கள் இந்த ஆகுமெண்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்ககிட்ட மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணம் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். பிகாஸ் இந்த கஸ்டோடியன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாத்துக்குமே நிகரான நாங்கள் கோல்டை வாங்கி வச்சுருக்கோங்கிற ரிசிப்ட் பில்லு அதுக்கப்புறம் அவங்க வாங்குற எல்லா எவிடன்சஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால தான் இவங்க வந்து நம்பிக்கைத்தன்மையான ஒரு கஸ்டோடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவங்களை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாத்தையுமே உங்களால் மிட்டிகேட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டிஜிட்டல் கோல்டுங்கிறது வந்து பயங்கர ரிஸ்க் அப்படிலாம் கிடையாது. இது சேஃபான ஒரு ப்ராடக்ட் தான். பட் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இது சேஃபாக மாறுதா ரிஸ்க்காக மாறுதா அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு வாங்கணுங்கிற ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 years சம்திங் ஒரு ஸ்பேனுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அப்போ வாங்கிக்கலாம். இல்லை நான் ரொம்ப லாங் டேர்முக்கு ஒரு 10-20 years மேலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோட குழந்தைக்காக நான் ஒரு 20 yearsக்கு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் டிஜிட்டல் கோல்டுங்கிறது ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் கோல்டு ETF நீங்கள் அங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு எத்தனை வருஷமோ அந்த லாங் டைமில் எப்போ உங்களுக்கு தங்கம் தேவையோ அப்போ அந்த நேரத்தில் அதை நீங்கள் விற்றுட்டு அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க டிஜிட்டல் கோல்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தையோ இல்லை இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்க பொழுது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்பினீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காம கீழே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் கோல்டை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் ஏதாச்சும் மைண்ட் சேஞ்ச் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புனீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் ஃபினான்ஷியல் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே இன்வெஸ்டட்.